உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே எமது இந்த அறிவியல் தகவல் அரங்கத்தின் ஊடாக மக்களுக்கு பயனுள்ள தகவல்களையும் விடயங்களையும் இங்கே பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற விடயம் செப்டம்பர் 10ஆம் தேதி வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே, உலக தற்கொலை தடுப்பு தினம் என்று சொல்லி அதை ஒரு விழிப்புணர்வு நாளாக இதை கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தையே அந்த விழிப்புணர்வு மாதமாகவே அதை வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு இந்த எடுத்திருக்கிற தலைப்பு சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட். இதுதான் இந்த வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டேயின் தீம், லாஸ்ட் இயரும் இந்த இயரும். ஸோ அந்த தலைப்பையே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட், கேன் இட் பி ப்ரிவென்டட். அதாவது தற்கொலை பற்றிய கருத்தை நாங்கள் மாற்றுவோம், அதை தடுக்க முடியுமா என்ற தலைப்பிலேயே நாங்கள் இன்னைக்கு கலைக்க போகிறோம். இன்றைய பேச்சாளராக டாக்டர் கந்தையா சிவகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே தமிழர் உதவி சேவையில், தமிழ் ஹெல்ப்லைனில் ஏற்கனவே ஆரம்ப காலத்திலே இங்கே தனது கருத்துக்களையும் வளங்களையும் இங்கே பகிர்ந்தவர். ஏற்கனவே தமிழர் உதவி சேவைக்கு அறிமுகமானவர். அந்த வகையில் அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரை பற்றிய சிறு அறிமுகம்: அவர் ஒரு ரிட்டையர்டு கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட். அதே வேளையில் அவர் இப்போது துறையை விட வேற தன்னை பேஷன் என்று சொல்வார்கள், அல்ல தன்னை விருப்பத்துக்குரிய விடயம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அவர் நிறைய விடயங்களை இந்த சமூகம் சார்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் தன்னையும் அந்த விடயங்களை கற்று, இப்போ கொஞ்சம் முதல் அதோட கதை கேட்கலாம், அதை பற்றி சொல்லியிருந்தேன். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே இந்த துறை சார்ந்த விடயங்கள் அது அவரே சொல்லுவார் நினைக்கின்றேன். அந்த வகையில் அவரை நாங்கள் இங்கே அழைத்தது மகிழ்ச்சி. வணக்கம் டாக்டர் சிவகுமார், இது உங்களுக்கான நேரம். நாங்கள் கொஞ்சம் உங்களோட சிறு அறிமுகத்தோட நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் டாக்டர் சிவகுமார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் முக்கியமாக நாங்கள் கருத வேண்டியது, இன்றைக்கு வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே. அதாவது தற்கொலைகளை தவிர்ப்பதற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றிய ஒரு தினம். அதை கொண்டாடும் பொழுது என்னென்ன எங்களால் செய்யலாம், ஏன் இப்படி தற்கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன, தற்கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றனவா அல்லது குறைந்து கொண்டிருக்கின்றனவா, என்னென்ன காரணங்களுக்காக இது நடைபெறுகிறது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடிப்படையாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. பல தற்கொலை முயற்சிகளும் தற்கொலைகளும் மன நோயோடு சம்பந்தப்பட்டவை. எல்லாம் அல்ல, அதிகமான தற்கொலைகள் பாரதூரமான மனநோய் இல்லாமலே நடைபெற்றிருக்கின்றன. அற்ப காரணங்களுக்காக நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த நேரம் எடுத்த ஒரு முடிவின் காரணமாக சிந்தியாமல் அவசரப்பட்டு ஒரு கிருமி நாசினியோ அல்லது நான் கிழக்கு மாகாணத்திலே வேலை செய்யும் பொழுது நச்சுக்காய் என்று ஒன்று இருந்தது. அப்படி உடனே யோசியாமல் அதை செய்தால் உடலுக்கு பாரதூரமான விளைவுகள் ஏற்படுகின்றன. சில சமயம் அதை மாற்ற முடியாத நிலை ஏற்படும். ஆனால் அதை சிந்திப்பதற்கு அங்கு அவகாசம் இல்லை. அதே நேரத்திலே சில தற்கொலைகள் சில நாட்களாக சிந்தித்து இதை பற்றி பலருடன் கதைக்க முனைந்து அதில் வெற்றி பெறாமல் தங்களுக்குள்ளேயே ஒதுக்கி வைத்து அடக்கி வைத்து அப்படியே அந்த குமுறலிலே தாங்க முடியாமல்
தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அப்ப ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒன்று சடுதியாக எடுக்கின்ற முடிவு, மற்றது யோசித்து யோசித்து கஷ்டப்பட்டு அந்த மன தாங்கிக் கொண்டு தாங்க முடியாமல் வருகின்ற நேரத்திலே ஒரு முயற்சியை எடுக்கின்றார்கள். அப்ப இதுக்கான காரணிகள் என்னவென்று நாங்கள் பார்த்தால், அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இப்ப தற்கொலைகள் ஒரு இதை ஆணித்தரமாக சொல்ல வேண்டும், தற்கொலைகளை தவிர்க்க முடியும். அதுதான் ஒரு முக்கியமாக எங்களை மனதிலே ஆழ பதிந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம். தற்கொலைகளை தடுக்க முடியும், அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அந்த தற்கொலை முயற்சிகளை எடுப்போரை கைவிடாது காக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. அடுத்தது பார்ப்போம். ஏனென்று கேட்டால், தற்கொலை ஒரு தீர்வாகாது. தற்கொலையினால் சில பேர் அது சுயநலவாதிகளுக்குத்தான் தற்கொலை என்று சொல்லுகின்றார்கள். சில பேர் அதை ஏன் அப்படி செய்தார்கள் என்று ஒரு விதமான விளக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள். சில பேர் இதுதான் தீர்வு, இனி வழி இல்லை என்று அப்படி ஒரு எண்ணத்தாலே உந்தப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை வீணாக தற்கொலையிலே ஈடுபடுகின்றார்கள். ஆனால் தற்கொலை ஒரு தீர்வாகாது. அவர்களுக்கு ஒரு தீர்வாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் விட்டு செல்கின்ற குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் அது ஒரு பெரிய வேதனையை கொடுக்கும், ஒரு அழியாத ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். என்றபடியால் தற்கொலை ஒரு தீர்வாகாது. அதை நிவர்த்தி செய்ய, அதை நிற்பாட்ட நாங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். பொதுவாக பார்த்தால், இப்ப இது புள்ளி விவரங்களை வீசி எறிகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும், உலகில் வாழும் 5% பேர் தங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகின்றனர் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது 20 பேர்ல ஒருவர் வாழ்நாளிலே ஒரு தற்கொலை முயற்சியை செய்கின்றார் என்று இது WHO உலக சுகாதார நிறுவனத்தின் கணிப்பு. ஆகவே இது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்ல. நாங்கள் இதை அன்றாட வாழ்விலே நாங்கள் இதை சந்திக்கின்றோம். அதை தடுக்கும் முறைகளை நாங்கள் அவசியம் கவனிக்க வேண்டும். இப்ப தற்கொலை முயற்சியை எடுக்கும் பொழுது இந்த ஒரு வயது வித்தியாசம் இருக்குது. நான் இன்னும் ஒரு ஸ்லைடில் காட்டுறேன் கொஞ்ச நேரத்தால. ஆண்களை பொறுத்த அளவில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, பெண்களை பொறுத்த அளவில் இன்னும் ஒன்று இருக்கிறது. வயது குறைந்தவர்களுக்கு ஒரு விதமாக இருக்கின்றது, வயது கூடியவர்களுக்கு ஒரு விதமாக இருக்கின்றது. அதிலே ஆண் பெண் வித்தியாசம் தெளிவாக தெரிகின்றது. அடுத்ததை காட்டுங்க. ஆனால் முக்கியமாக நாங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டியது என்னென்றால், பெரும்பாலான தற்கொலைகள் அற்ப காரணங்களுக்காகவே நடைபெறுகின்றன. ஏனென்றால் இந்த ஆங்கிலத்திலே சொல்ல போனால் இர்ரிவர்சிபிள், அது தற்கொலை நடந்தால் நடந்ததுதான், அது மாற்றலாது. என்றபடியால் அந்த காரணிகளை நாங்கள் அறிந்து, அந்த தற்கொலை முயற்சிக்கு முன்னரே அந்த அறிகுறிகளை நாங்கள் கவனித்து அதுக்கான தடுப்பு முறைகளை கையாள வேண்டும். இப்ப தற்கொலை எண்ணங்கள், மனதிலே இந்த எண்ணங்கள் இருக்கலாம். சில சமயம் முயற்சிகள் செய்கின்றார்கள், முயற்சிகள் சில சமயம் வெற்றி பெறுவதில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வார்கள், மீண்டும் மீண்டும் முயற்சிகள் வெற்றி பெறுவதில்லை. ஆனால் முடிவு பாரதூரமான முடிவு. தற்கொலையில் முடிந்தால் அங்கே முயற்சி இல்லை. ஆகவே அந்த எண்ணங்கள் அவர்களுடைய மனதிலே சுழலும் போது, அதற்கான அறிகுறிகள் தென்படும் போது, அல்லது அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போய் தற்கொலை முயற்சி செய்தால் உடனே அதை உண்மையாக கவனத்தில் கொண்டு அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.
அடுத்ததை காட்டுங்க. திருப்பி திருப்பி நாங்கள் இதே அப்ப உலகத்திலே கிட்டத்தட்ட 40 செகண்டுக்கு ஒன்று ஒரு தற்கொலை நடக்கின்றது. 5% முன்பு ஒரு முறையாவது முயற்சித்திருப்பார்கள். பெண்கள் 3 மடங்கு கூட முயற்சிக்கின்றார்கள். ஆனால் முடிவுறுவது அடுத்த ஸ்லைடிலே காட்டுகின்றேன். சமுதாயம் 15-19 வயது இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. இப்ப இதை பார்த்தீங்கள் என்றால் இது எனக்கு தெரிந்த ஒரு உலக சுகாதார நிறுவன நிபுணர் லக்ஷ்மி விஜயகுமார் என்று சென்னையில் இருக்கின்றார். அவர் இந்த அருமையான படத்தை காட்டுகின்றார். நீங்கள் பெண்கள் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கின்றது. அவர்கள் வாழ்நாளிலே வயது கூடிக்கொண்டு போகும் பொழுது இந்த தற்கொலைகள் கூடிக்கொண்டு போனாலும் ஆண்களிலே ஒரு வித்தியாசம் பாருங்க. ஆண்களிலே இளவயதிலே பாரதூரமாக கூடிக்கொண்டு போகின்றது. பிறகு நடுத்தர வயதிலே ஒரு அளவுக்கு மட்டப்படுத்தி பிறகு வயது வந்தவர்கள் 65-74 அந்த வயது பொழுது தற்கொலைகள் அதிகரித்து வருகின்றன. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் நடுத்தர வயதினருக்கு அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் அந்த பயம் இருக்கத்தான் செய்கின்றது. பொதுவாகவே ஆண்கள் கூட இருக்கின்றார்கள். அடுத்ததை காட்டுங்க. அப்ப இதுகளுக்கு என்னத்துக்காக இந்த மாதிரியான தற்கொலை முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன? இதற்காக தற்கொலைகள் தடுக்க முடியாமல் போகின்றது. முக்கியமான ஒரு அடிப்படை காரணம், எத்தனையோ பிரச்சனைகளுக்காக தற்கொலை முயற்சிகள் நடந்து சில சமயம் பாரதூரமான முடிவை நடந்தாலும் அடிப்படையாக மன நோய்கள் பல தற்கொலை முயற்சிகளுக்கும் தற்கொலை செய்வதற்கும் காரணமாக இருக்கின்றது. கடும் மனச்சோர்வு, டிப்ரெஷன் என்று சொல்லலாம். கடும் மனச்சோர்வு, சரியான டிப்ரெஷன் தொடர்ந்து பல மாதங்களுக்கு, சில வருடங்களுக்கு இருக்கின்ற ஒரு மனச்சோர்வு, குரோனிக் டிப்ரெஷன். இந்த இரு துருவ மனநோய் என்று சொல்வது பைபோலர் டிசார்டர் என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான காரணம் மரபு வழி வந்த அந்த வியாதி. சில சமயங்களிலே கீழே போய் துக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். சில சமயம் மாறி ஒரு நூதனமான ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் அது மிஞ்சிய உற்சாகம் இருக்கின்றது. ஆகவே இது இரு துருவ மனநோய் என்று சொல்லுவோம், பைபோலர் டிசார்டர் என்று சொல்லுவார். மனப்பிளவு உங்களுக்கு தெரியும், ஸ்கிட்சோஃப்ரீனியா கொஞ்சம் கடுமையான மனநோய். எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்படுகின்றது. பாரதூரமான ஒரு விஷயத்தை அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதை பற்றி சிந்திக்காமல் சில நேரம் சிரித்தபடி இருப்பார்கள். அதே நேரத்திலே சின்ன ஒரு பிரச்சனை என்றாலும் கடுமையாக மன தாக்கம் ஏற்பட்டு மனச்சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு மனப்பிளவு, ஸ்கிட்சோஃப்ரீனியான்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். மன வடுக்களும் தீவிர விளைவுகளும் இது ஒரு முக்கியமான காரணி. இலங்கையை பொறுத்தளவிலே, இடத்தை பொறுத்தளவிலே எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு பல பேர் இங்கு வந்திருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே அங்கும் கஷ்டம், இங்கும் அவர்களுக்கு கஷ்டங்கள் தொடர்கின்றன. அங்கு ஏற்பட்ட சில பாரதூரமான அனுபவங்கள் அவர்களுடைய மனத்திலே ஆழமான ஒரு வடுவை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த காயம் முழுக்க ஆறாமல் இங்கு வந்து சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது அந்த பழைய ஞாபகங்களும் அந்த அனுபவங்களும் அவர்களை வாழ்க்கையிலே நடத்தி கொண்டு போறதுக்கு மிகவும் கஷ்டமாக ஒரு நிலை ஏற்படுகின்றது அவர்களுக்கு. ஆங்கிலத்திலே சில சமயங்களிலே போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அனுபவங்களும் அந்த மனவடுக்களும் தொடர்ந்து எத்தனையோ வருடங்களுக்கு பின்னும் அப்படியான
பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது தலை தூக்கக்கூடும். பதகளிப்பு என்பது ஒரு படபடப்புன்னு சொல்லுவோம். பதகளிப்பு ஒரு குரோனிக் anxiety, ஒரு ஆறுதலாக இருக்க முடியாமல் எந்த நேரம் ஒரு அந்தரத்தில் இருக்கிறது தான் பதகளிப்பு. அப்ப பல இடங்களிலே இந்த மனச்சாந்தி காண்பதற்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கின்றார்கள். ஒன்று மதுபானம். இந்த மதுபானத்தில் இருக்கின்றது என்றால் அந்த நேரத்துக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தாலும் போக போக உடம்பு பழகி கொண்டு வந்து அப்போது நீங்கள் விரும்பினாலும் அதை நிறுத்த முடியாத ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகின்றீர்கள். இந்த போதைப் பொருட்கள், மதுபானம் மட்டுமல்ல, வேற வஸ்துக்களும் அந்தந்த நேரம் தற்காலிகமாக ஒரு முடிவை கொடுத்தாலும் நீண்ட காலம் பாவித்து கொண்டு போக அதாலே உடலும் பாதிக்கப்பட்டு உள்ளமும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. மற்றது சில சமயங்களிலே ஆளுமை கோளாறுகள் என்று சொல்லுவோம், பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ். சில பேருடைய மனத்திலே சாதாரணமாகவே நிதானம் குறைவு. திடீரென்று கோவிப்பார்கள். கோபத்தை அடக்கிற தன்மை அவர்களுக்கு இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் விளங்கிக் கொண்டு அதற்கான பரிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் பொறுமையாக அதை கைக்கொள்ள வேண்டும், அதை பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ இது ஒரு பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு நிலை. அப்போ இந்த காரணிகள் என்று சொன்னேனே, முன்னைய முயற்சிகள் உண்டு, மீண்டும் மீண்டும் முயற்சித்தல் இன்னும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பின் அந்த ரிஸ்க் என்று சொல்லுவோமே, அந்த அந்த தற்கொலை சாத்தியக்கூறு அதிகரித்து வந்து கடைசியிலே தற்கொலையில் முடிகின்றது. அடுத்தது அப்ப இதுல பல காரணிகள், சில உடல் ரீதியான காரணிகள் இருக்கின்றன. அதை பற்றி ஒரு நிமிடத்தில் சொல்லுகின்றேன். சில விதமான வருத்தங்கள், மனதையும் தாக்கக்கூடிய வருத்தங்கள், அவர்களுக்கு உதாரணமாக பொதுவாக கேன்சர் போன்ற நோய்கள், குரோனிக் டிசீசஸ், மாற்ற முடியாத அல்லது பாரதூரமான உடல் விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருத்தங்கள். அதிலே புற்றுநோய் முக்கியமான ஒரு இடத்தை எடுக்கின்றது. வைத்திய கலாநிதி கமலா அருணாச்சலம் இங்கு சபையிலே இருக்கின்றார். அவருக்கு இது விளங்கும் நன்றாக. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்து வருகின்றார்கள். அது உடல் சம்பந்தமான நிலைகள். அதே நேரத்திலே உளம் சம்பந்தமான, நான் சொன்ன அந்த பலவிதமான மன உளைச்சல்கள், மன நோய்கள். மற்றது சமூக காரணிகளும் இருக்கின்றன. ஒரு நிமிஷத்திலே சொல்லுகின்றேன் என்னென்று. சமூகம், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா பிரச்சனை, அல்லது இதை பற்றி ஒரு பொதுவாகவே மனதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளியில் பேசுவதற்கு கூச்சப்படுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு பகுடி பண்ணுவார்கள், அவர்களை இழிவாக கருதுகின்றார்கள். அவர்களுக்கு திடாத்திரம் இல்லை, அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியது என்று நாங்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அன்போடு ஆதரவோடு கவனிப்பதில்லை. இது சமூக கோளாறு. ஆகவே பல காரணிகள் ஒரே நேரத்தில் இருந்தால் அந்த ரிஸ்க், அந்த சாத்தியக்கூறு பன்மடங்காக அதிகரிக்கின்றது. அடுத்தது சில சமயங்களிலே, இது நான் உரணத்துக்காக சொல்லுகின்றேன், சில சமயங்களிலே சில குடும்பம் மரபு வழியாக இந்த பிரச்சனை ஏற்படலாம். அது அருமை. அதிகமானவை தடுக்கப்படக்கூடியவை. நான் முன்பு சொன்னது போல புற்றுநோய் அல்லது கடும் சில நோய்கள் இருக்கின்றன, தாங்க முடியாத வலிய நோவை கொடுக்கின்றன. அப்படிப்பட்டதை தாங்கி 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 கடைசியிலே தாங்க முடியாமல் இந்த தற்கொலை முயற்சிகளிலே சிலர் ஈடுபடுகின்றனர்.
இப்ப மனது சம்பந்தப்பட்ட உளம் சம்பந்தமான பல தாக்கங்கள் ஏற்படலாம். சில பேருக்கு ஒரு அவர்களுடைய நிலைப்பாடு, சமூகத்திலே இருந்த அவர்களுடைய நிலைப்பாடு ஒன்றில் வேலை போனதாலோ அல்லது பெரிய பாரதூரமான குடும்ப பிரச்சனையாலோ அல்லது வேறு விதமான காரணங்களாக அவருடைய மன நிலை, ரெப்யூட்டேஷன் என்று சொல்வார்கள், அவர்களுடைய அந்த அந்தஸ்து என்று சொல்லுவோமே, திடீரென பாதிக்கப்படுகின்றது. அதை தாங்க முடியாமல் தற்கொலையில் ஈடுபடுகின்றார்கள். சில சமயங்களிலே அறிந்தோ அறியாமலோ சில துர்ப்பழக்கங்கள், பிழையான காரியங்களை செய்கின்றார்கள். அப்ப அதற்கான அந்த குற்ற உணர்ச்சி சில சமயம் தற்கொலையில் காரணமாக இருக்கின்றது. ஹோப்லெஸ்னஸ் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஹோப்லெஸ்னஸ் என்பது நம்பிக்கை இல்லாமல் போகிறது. அது எங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கின்றது. நாங்கள் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது எந்த அளவுக்கு இந்த ஹோப்லெஸ்னஸ் என்பது இருக்கிறதா, அதுக்கு என்ன செய்யலாம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஹோப்லெஸ்னஸோட இன்னும் ஒன்று தொடர்ந்து வருவது என்னென்றால் ஃபீலிங் ட்ராப்ட். இதுக்குனால எனக்கு மீட்சி இல்லை, நான் இதுக்குனால தப்ப முடியாது, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இடத்திலே அகப்பட்டு என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைதான் ஃபீலிங் ட்ராப்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஆகவே அவர்களுக்குத்தான் தற்கொலைதான் ஒரே வழி என்று அவர்கள் ஒரு முடிவு எடுக்கின்றார்கள். அடுத்தது பார்ப்போம். ஆகவே பல தனிப்பட்ட ஒருவருடைய பிரச்சனைகள் இருக்கின்றது, குடும்பத்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. இது பலவிதமான அந்த படிகளாக இருக்கின்றன. அடுத்தது பார்ப்போம். இப்ப ஒவ்வொரு தாக்கங்களை நாங்கள் பார்க்க போனால், இழப்புக்கள், வேலை, திடீரென்று வேலை போகிறது, என்ன அதோட எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதுக்கு வேற வழி இல்லை, தன்னால தன் குடும்பமே பாதிக்கப்பட போகிறோம் என்று ஒரு ஆல்ட்ருயிஸ்டிக் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்திலே. அதாவது தான் இல்லாவிட்டால் குடும்பம் நல்லா இருக்கும் என்ற ஒரு எண்ணம் எழக்கூடும். சில பேருக்கு அந்த எண்ணம் எழுந்து தற்கொலையில் முடிகின்றது. ஆனால் வருவாய் இல்லாமல் போவதல், வதிவிடம் இருப்பிடம் இல்லாமல் போகின்றது, காதலிலே தோல்வி, மன வாழ்க்கையிலே முறிவு, இப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்படும் பொழுது இந்த தற்கொலை முயற்சிகளும் கூடி தற்கொலையிலே முடிகிற அந்த சாத்தியக்கூறு அதிகரித்து வருகின்றது. அடுத்தது. அதே நேரத்தில் நெடுநாளைய, அது திடீரென்று நடக்கிறது, நெடுநாளைய நெருக்கீடுகள் என்று சொல்லுவார்கள், குரானிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ், பாவர்ட்டி, வறுமை பிரச்சனை, பிள்ளைகளை எப்படி பார்ப்போம், பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அனுப்புவோம், நல்ல உடை நல்ல உணவு அவர்களுக்கு எப்படி அளிப்போம் என்ற அந்த சிந்தனை எந்த நேரம் அவர்களை தாக்கிக்கொண்டிருக்கின்றது. மனமுறிவு நான் சொன்னது, நீண்ட வழக்குகளும் ஒரு காரணியாக இருக்கிறது நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தொடர்ந்து திருப்பி என்ன செய்யறன்னு தெரியாமல் தற்கொலையிலே ஈடுபடுகின்றார்கள். இது ஒரு முக்கியமான இடம். அப்ப என்ன செய்யலாம்? எல்லாரும் அதைத்தான் கேட்பார்கள். என்ன செய்யலாம்? ஏர்லி வார்னிங் சைன்ஸ். ஒருவருடைய போக்கிலே ஒரு வித்தியாசம் தெரிந்தால், இல்லாவிட்டால் சில சமயங்களிலே வெளிப்படையாக சொல்லுவார்கள், இதுக்கும் பார்க்க நான் செத்து போனால் நல்லது, இருந்து பிரயோசனம் இல்லை, நான் இல்லாட்டி மற்றவர்கள் நல்லா இருப்பார்கள், குடும்பமே நல்லா இருக்கும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அதை சில நேரம் கவனியாமல் விட்டு விடுவோம்.
லுக்கிங் ஃபார் மீன்ஸ், சில சமயங்களிலே எப்படி செய்யலாம் என்ற சிந்தனை, தாங்கள் ஒழுங்காக எடுக்க வேண்டிய மருந்துகளை சேர்த்து வைக்கக்கூடும். அல்லது சில சமயங்களிலே என்ன நேரத்திலே இந்த முயற்சியை செய்யலாம், பிள்ளைகள் பள்ளிக்கு போயிருக்கின்ற நேரத்திலே, அல்லது மனைவி வேலைக்கு போயிருக்கின்ற நேரத்திலே, ஒருவரும் இல்லாத நேரத்திலே ஒரு தேடி அந்த நேரத்திலே இதை செய்யலாம். இப்படிப்பட்ட சிந்தனைகள் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கு. சில சமயங்களிலே ஒரு துண்டிலே எழுதுவார்கள் சில பேர். பேசுவது மட்டுமல்ல, எழுத்திலே கூட போட்டிருக்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விஷயம் முடிந்த பிறகுதான் இது கண்டுபிடிக்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் சுற்றாடல் அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்தது ஹோப்லெஸ்னஸ், நான் சொன்னேன், நம்பிக்கையின்மை. இது ஒரு முக்கியமான காரணம். ரேஜ், சாதாரணமாக சாந்தமாக இருப்பவர் திடீரென்று பயங்கர கோபம் அவருக்கு வர தொடங்கி இருக்கிறது. அவருடைய ஆளுமையிலே ஒரு வித்தியாசம் வெள்ளடியாக தெரியப்படுகிறது. அல்லது பழி வாங்க வேண்டும் என்ற உணர்ச்சி வெளிப்படையாக சில சமயங்களில் சொல்லுவார்கள். ஃபீலிங் ட்ராப்ட், நான் முன்னே சொன்னேன். இன்க்ரீஸ்ட் ஆல்கஹால், அவருடைய இந்த மதுபான பழக்கம் அல்லது போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வருகின்றது. எதற்காக? அவர்கள் இந்த பிரச்சனையை தங்களுக்குள்ளே அடக்கி வைத்து தாங்க முடியாமல் இப்படி கூடிக்கொண்டே போகின்றது. இல்லாவிட்டால் மறுபக்கத்திலே தங்களை ஒதுக்கி கொள்வார்கள். வழக்கமாக சமூகத்திலே அல்லது குடும்பத்திலே கூட எல்லோருடன் சிரித்து கதைத்து இருந்த ஒருவர் இருந்தாப்போல் அவருடைய வாழ்க்கை முறையிலே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. தன்னுடைய பாட்டுக்கு பெருமூச்சு விடுவார் அல்லது ஒதுங்கிக் கொள்ளுவார். ஒன்றிலையும் மனம் லயிப்பதில்லை. டெலிவிஷன் பார்ப்பதை குறைப்பார், வெளியில போறதை குறைப்பார், மற்றவருடன் சிரித்து கதைப்பதை குறைப்பார். விட்ரோல் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படிப்பட்ட இந்த அறிகுறிகளை நாங்கள் கவனமாக அவதானிக்க வேண்டும். அதே நேரத்திலே அஜிடேஷன், கொஞ்சம் பதபதைப்பு, பேனிக், இன்சாம்னியா, நித்திரை குறைவு, லாஸ் ஆஃப் appetite, லாஸ் ஆஃப் பர்பஸ் இன் லைஃப், இந்த வாழ்க்கை வாழ்ந்த என்ன, ஒரு விரக்தி என்று சொல்லுவோம், பிரயோசனம் இல்லை என்ற அந்த மாதிரியான கதைகளை சொல்லத் தொடங்குவார். அடுத்தது எவிடன்ஸ் ஆஃப் பிளானிங். அடுத்தது சொல்லுங்க. அதாவது அவர் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறார் என்று தென்பட்டால் உங்களுடைய கவனம் இன்னும் கூட வேண்டும். அதே நேரத்திலே on the positive side, அதே நேரத்திலே எத்தனையோ protective factors, இவர்களை காக்கக்கூடிய எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. முக்கியமாக அடுத்ததை காட்டுங்க. இதற்கு முதல் நாங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்றால், இவர்களை என்ன பாதுகாப்பது எது? வேலையில்லா பரவாயில்லை, பண வரவு குறைந்து பரவாயில்லை, குடும்பத்திலே சச்சரவு இருந்தால் அவர்கள் அந்த குடும்ப ஒற்றுமை ஒரு முக்கியமான பாதுகாப்பு. அப்ப இவர்களை பற்றி கதைக்கும் போது, இவர்களோடு நாங்கள் கதைக்கும் பொழுது அவர்களை முதலில் அவர்களுடைய வித்தியாசத்தை, இது ஒரு முக்கியமான கருத்து. லோகதாஸ் அவர்களும் நானும் பேசிக்கொண்டிருந்தோம். சமாரிட்டன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்டரப்ஷன், அதாவது தொடர்ந்து தற்கொலை முயற்சியும் தற்கொலையை பற்றிய கதைகள் இருந்து கொண்டு வந்தால் அதை குறுக்கீடு செய்ய வேண்டும், அதை மறைக்க வேண்டும், அந்த போக்கை நிப்பாட்ட வேண்டும். ஆகவே அவருடன் மெல்ல அவருடன் சேர்ந்து அவரை பற்றி என்ன வித்தியாசமா இருக்கிறியே, என்ன ஒரு மாதிரி இருக்கிறியே, ஏன் இப்படி ஒதுங்கிக் கொண்ட, நீ முன்ன போல சிரிக்கிற இல்லையே, முன்ன போல சாப்பிட்ற இல்லையே, நித்திர இல்லையே என்று நாங்கள் அவரை மெல்லமாக கேள்விகளை கேட்டு அவரை நாங்கள் ஈர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே லிசன், நாங்கள்
கேள்விகள் கேட்பதல்ல, அவர் சொல்லுவதை வெகு அவதானமாக. ஏனென்றால் சில நேரம், ஓஹோ நீ சும்மா அப்படித்தான் கேட்ப, உனக்கு என்ன கவலை என்று உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுவதை மிக அவதானமாக கவனிக்க வேண்டும். அவர்களுடைய மனநோயை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கின்றது என்பதை காட்ட வேண்டும். அது அந்த உணர்ச்சியை, அந்த உணர்வை நாங்களும் எங்களுக்கு நல்லா விளங்குதுன்றதை அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இதெல்லாம் வென்டிலேஷன். அவர் உள்ளத்தில் அடக்கி வச்சிருக்கிறது வெளியில கொண்டு வர்றதற்கு அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். இதை பற்றி கதைக்க தூண்ட வேண்டும், அணைக்க வேண்டும். இது இப்படி இருக்கலாமே என்று நீங்கள் வேறு மாற்று கருத்துக்களை சொல்லி அவரை அந்த தற்கொலை அந்த சிந்தனையை மாற்றுவதற்கு வழிகளை தேட வேண்டும். அடுத்தது, அப்ப நாங்கள் இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது என்றால், ஸ்டிக்மா, மனநோயை பற்றியோ அல்லது தற்கொலை முயற்சியை பற்றியோ எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு இழிவான கருத்து இருக்கின்றது. அது கஷ்டத்துல தான் இப்படி தாங்க முடியாமல் தான் இப்படி நடக்கிறது என்று இல்லை, உனக்கு என்ன, நீ சும்மா சேட்டை விடுற என்று பகுடி பண்ணுவார்கள் சில சமயங்களில். ஃபியர் ஆஃப் பீங் ஜட்ஜ்ட், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களே என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டோம் என்று கவலைப்படுவார்கள். அதே நேரத்திலே மற்றவர்கள் அதிகமாக தங்களுடைய தலையை இதுக்குள்ள போட்டு எங்களை கரைச்சல் படுத்த போறாரு என்ற ஒரு பயம் இருக்கின்றது சில சமயங்களிலே. ஃபியர் ஆஃப் ஓவர் ரியாக்ஷன் பை த சர்வீஸ். அதை விட நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இவர்களுக்கு எங்களுடன் தங்களுடைய அந்த அடிமனதிலே இருக்கின்ற கவலையையும் அடிமனதிலே இருக்கின்ற இந்த யோசனைகளையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவதற்கு ஒரு வழி வகுக்க வேண்டும். அதற்கேற்ற ஒழுங்குகளை நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது, கிரைசிஸ். கிரைசிஸ் என்று நாங்கள் சொல்லும் பொழுது டைம் லிமிட்டட் பட் ஹை ரிஸ்க். ஒரு திடீரென்று ஒரு பிரச்சனை வந்தால் அந்த நேரம் ஒரு சொற்ப காலத்துக்கு என்றாலும் அந்த நேரத்திலே இந்த தற்கொலை முயற்சிகள் மிகவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அடுத்தது, இப்ப இதுல உதவி போறவைக்கும் பிரச்சனைகள் இருக்கு, அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களால ஏதுமானதைத்தான் உங்களால செய்யலாம் என்றபடியா பாசாங்கு பண்ணக்கூடாது. உங்களுடைய சொந்த மனோநிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களால் இது முடியுமா? அப்படி முடியாட்டில் வேற எங்கெங்க நாங்கள் உதவி பெறலாம் என்பதை ஆலோசிக்க வேண்டும். ரிஃபரிங் ஆன், மற்றவர்கள் இப்ப சமாரிட்டன்ஸ் இருக்கிறார்கள், உடனடியாக உதவி செய்யக்கூடியவர்கள். உங்களுடைய குடும்ப வைத்தியர் இருக்கிறார், அங்கே கவுன்சிலர்ஸ் இருப்பார்கள், வேறு ஆர்கனைசேஷன்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், டே சென்டர்ஸ், வேறு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற அவர்களுடன் கான்டாக்ட் பண்ணி அவர்களுடைய உதவியை எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆகவே தனிப்பட்ட ஒருவருடைய முயற்சி சில சமயம் போதுமானதாக இருக்க முடியாது என்றபடியால் அவர்கள் தங்களுடைய மனநிலையையும் பிரச்சனையையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு திருக்குறளோடு நான் முடிக்கிறேன். வள்ளுவர் எத்தனையோ ஆண்டுகள், 1000 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது, அறிவினால் ஆகுவது உண்டோ, பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இது இந்த எம்பத்தி என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது இன்னொருவருக்கு ஒரு கரைச்சல், ஒரு நோய் ஏற்பட்டால் தனக்கு அது வந்தது என்ற அந்த அளவுக்கு அவரோட ஐடென்டிஃபிகேஷன், அவரோட எம்பத்தைஸ் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார். அதோடு நான் இதை நிறுத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் சிவகுமார். உண்மையில நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான விடயமாக இருந்தது. இதை நீங்கள் பார்வையாளர் உங்களோட கேள்விகளையும் கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்பினாக்கள் இதை சட்டிலையும் போடலாம், இது என்ன கையை உயர்த்தலாம்.
மற்றது இது ஒரு சென்சிட்டிவான மற்றபடியால் நீங்கள் இப்ப இது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போடுவோம். அப்போ நீங்கள் அங்கே கேட்குற கேள்வியெல்லாம் வந்து ஆஹ், தனிப்பட்ட ரீதியாக அந்த பேர்களை சொல்லாமல் கேட்டீங்கன்னா சரி. ஆஹ், ஆஹ், குவனேசன் நீங்கள் கேளுங்க ஐயா. நன்றி ஐயா. மிகவும் அருமையான பேச்சு ஐயா, மிகவும் உதவியாக உள்ளது அவர்களுக்கு. அதற்கு நன்றி. உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். என்னென்றா ஐயா, இந்த காலத்துல பெரும்பாலும் மேற்கத்திய நாடு, கிழக்கத்திய நாடுகள்ல எல்லோருக்குமே இந்த மனம் அவ்வளவு பக்குவமாக இருப்பது இல்லை. அது வேலை பழுவாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், எத்தனையோ இதால மனம் அவ்வளவு ஒரு அமைதியுள்ள மனமாக இருப்பது வலு குறைவு. அதற்காக பல வழியிலும் பல தியானங்களை செய்கிறார்கள். ஆனா அந்த மன நோய் ஏற்பட்டவர்களுக்கு அந்த தியானம் செய்வது மிகவும் கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் மனத்தை அடக்கவே இயலாதபடியாத்தானே மனநோய் வந்தது. அதபடியால் தியானம் வந்து பொருந்தாது. அப்படியானவர்களுக்கு தற்கொலை உணர்ச்சி வரும் பொழுது நாங்கள் எந்த விதமான டாக்டிக்ஸ் வைப்பாங்க, அதாவது என்ன விதமான, நீங்க சொன்ன ஒன்று ரெண்டு சொன்னீர்கள், ஆனால் அந்த வேறு எவ்வாறு அவர்களை தற்கொலையில் இருந்து நாங்கள் மீண்டெடுப்பதற்குரிய வழிவகைகள் என்று கூறலாம். அப்படி வேற ஏதாவது இருக்கின்றதா ஐயா? அதைத்தான் நான் கேட்கின்றேன். அது ஒரு மிக ஒரு நன்றி. இது ஒரு உண்மையான ஒரு நல்ல கருத்து. ஏனென்றால் நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அதிகமானவர்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி வி ஹாவ் அ பேகேஜ். எத்தனையோ பிரச்சனைகளோட நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். இங்கு வந்தாலும் இந்த நாடுகளிலே இருக்கிற பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே முன்பே நாங்கள் உதவாங்கி கொண்டு வந்த நாங்கள் இங்கேயும் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதே நேரத்திலே தியானம் எல்லாம் முக்கியம்தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியான மனநிலையில அதுகளில் அதிகம் போறது கஷ்டம் என்றாலும் ஒரு அளவுக்கு அந்த குடும்பத்தின அல்லது உற்றார் உறவினருடைய சப்போர்ட் இருந்தால் அவர்களை, நான் சொன்னேன், ஒரு சென்டரோ சில சமயம் சில ஆலயங்களிலே நல்ல வேலை செய்கின்றார்கள், நல்ல சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள். அங்கு பல பேருடன் கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுப்பது முக்கியம். அதே நேரத்திலே ஒரு அளவுக்கு மிஞ்சி போனால் சில சமயங்களிலே நான் அதை அதிகம் வலியுறுத்தவில்லை. சில சமயங்களிலே குடும்ப வைத்தியரை கண்டு கொஞ்சம் பிரத்யேகமான கவுன்சிலிங், அதே நேரத்திலே மருந்து வகைகள் பாய்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். ஆனால் நான் பொதுவாக ஒரு கருத்தை வெளியிட்டேன். நன்றி. 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 டாக்டர் கமலா, நீங்கள் உங்களோட கொஸ்டினை கேட்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். நல்ல ஒரு டாபிக். அண்ட் டாக்டர் சிவகுமார், தேங்க்யூ, நன்றி. நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இது இது எல்லாராலையும் எவ்வளவோ செய்ய நினைச்சாலும் முடியாது. அவ்வளவுத்துக்கு ஒவ்வொரு ஆளின் மனம் என்ன மாதிரி என்று மற்றாளுக்கு அறிஞ்சாலும் ஓம் பண்ணிட்டு பேந்து அந்த நேரம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல எல்லாம் மாறிடும். என்ன இப்ப எங்க ஊர்லயே ஆஃப்கோர்ஸ் இந்த போரால கணக்க பேர் இப்படி டிப்ரெஷனும் சூசைடு செய்யறதுக்கும் இப்பவும் நடக்குது. ஆனா இவ்வளவுத்துக்கு தான் நாங்கள் அவைக்கு உதவி கொடுத்தாலும் அது குறைகிறதா தெரியுது இல்ல. உண்மைதான். நன்றி டாக்டர் கமலா. மேலே அவருக்கு நன்றி சொல்லணும். இன்றைய இந்த அமர்வை ஒழுங்குபடுத்துறதுல அவன் உதவியும் இங்கே இருந்தது. நன்றி டாக்டர் கமலா.
லோகதாஸ் இங்க டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் இருக்கிற அவவும் எதுவும் பயிர இருந்தா சொல்லுங்க. ஓகே, நன்றியா. டாக்டர் சாரஸ், நீங்கள் உங்களோட கருத்து சொல்லலாம்னா சொல்லுங்க. சொன்ன நல்ல நினைக்கிறோம் இன்றைய அமர்வு பற்றி. வணக்கம். அன்மியூட் பண்ணுங்க. ஓ, அன்மியூட் பண்ணிட்டாங்க. கதைக்கலாம், நீங்க டாக்டர் சாரஸ் கதைக்கலாம். சிவகுமார் எல்லாம் மேலும் விரிவாக காரணங்களையும் சொல்லி அதற்கு என்ன மாதிரி தற்கொலை, ஆனால் கடுமையான டிப்ரெஷன் வந்தால், அதுவும் நான் வயது போனவர்களை ஸ்பெஷலைஸ் பண்ணினான், வேலும் கஷ்டம், அவையில சுவிசைடும் கூட மருந்து கட்டாயம் கொடுக்க வேண்டி வரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் டிப்ரெஷன் நல்ல வடிவா ட்ரீட் பண்றேன். நான் அது எந்த நிலைக்கும் போக வேண்டி வரும். முதல் இதில் எல்லாத்தையும் பார்க்கலாம், அந்த முதல் கதைச்சு எல்லாம் செய்து அதில் எல்லாம் செய்து. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி கென் குவனேசன் சொன்ன மாதிரி அதை என்கேஜ் பண்றது, அந்த ஆக்களை அதில் அந்த கவுன்சிலிங்கும் அதில் அது அப்படியான ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் இருந்தினோம்னா அதில் செய்யலாம். அப்படி இல்லாமல் சில பேர் சரியான டிப்ரெஷன் என்றால் எனக்கு உடம்பே இல்லை, எனக்கு சாப்பிட இயலாது, என்னுடைய பவுல்ஸே வேலை செய்ய இல்லைன்னா அப்படி ஒரு டிப்ரெஷனும் வரலாம். அதுக்கு மருந்து அது என்னன்னா அந்த எங்களோட மூளையில உள்ள அந்த சுரப்பியல் சீரோட்டோனின் அது குறைவால ஆனபடியா மருந்தை கொடுத்து அதை கூட்ட வேணும். சிவியர் டிப்ரெஷன்னா கட்டாயம் தேவை. அதான் என்னுடைய அனுபவம். எல்லாருக்கும் மருந்தண்டா பயம், ஆனால் ஆன்டி டிப்ரெஷன்ஸ் அது சரியான முறையில் கொடுத்தால் சரியான அளவையும் பார்த்து கொடுத்தால் அதில் பிழை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி உங்களோட கருத்து பகிர்வுக்கு. காந்திமதி அக்கா, நீங்கள் கேட்கலாம். நான் என்ன டாக்டர் கேட்க இருக்கிறேன்னா, 15 to 19 வயது உட்பட்ட பிள்ளைகள் ஓலெவலுக்கு பிறகு ஓலெவல் ஏலெவலுக்கு அந்த வயசுல அவளுக்கு வர்ற திணிப்பு வந்து பாடசாலை வேலைகளை ஒழுங்கா செய்ய முடியாத நிலையா, இல்லாட்டா அவர்களுக்கு ஏன் அந்த நேரத்துல கூடுதலான தாக்கம் ஏற்படுறது கொஞ்சம் அது அது பொதுவா ஒரு ஜென்ரலா அடலசன்ஸ் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு பல பிரச்சனைகள், அவர்களுக்கு உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது, உடலை பொறுத்தளவிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன, சில சுரப்பிகளிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன, அவர்களுடைய பாலியல் சம்பந்தமான உந்தல்கள் ஏற்படுகின்றன. அதே நேரத்திலே ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. அதாவது வளரவும் இல்லை, குழந்தை பருவத்திலேயும் இல்லை, இடையிலே ஒரு 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 பிரச்சனை அவர்களுக்கு. ஆகவே அந்த மாதிரியான நேரத்திலேயே தற்கொலை முயற்சிகள் அதிகரித்திருக்கின்றன. தற்கொலையில முடிவுறதும் கூடவா இருக்கு. அவர்களுக்கு அந்த வயதுக்காரருக்கு பிரச்சனைகள் கூட பாடும். ஏனென்றால் பெற்றாரையும் சமாளிக்க வேணும், தங்களுடைய நிலையையும் பார்த்து கொள்ள வேணும், பள்ளிக்கூட பிரச்சனைகள் என்றது, படிப்பு பிரச்சனைகள் இருக்கின்றது, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது, உடலிலேயே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அந்த வயதிலே கொஞ்சம் கஷ்டம் அடலசன்ஸ். அப்ப அதற்கு பாடசாலைகள்ல ஏதாவது இதற்கண்டு இதை அறிஞ்ச பிற்பாடு ஏதாவது ஸ்பெஷலான அவைகளுக்கு கட்டாயம் இப்பவே ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் அது கட்டாயம் முந்திய விட இப்ப அவதானம் கூட, முந்திய விட இதை பற்றி விளக்கம் கூட, இதுக்கண்டு வாத்திமார் இருக்கின ஸ்பெஷலா கவனம் எடுக்கிறதுக்கு. ஆனா பத்தாது, இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் இந்த போத வஸ்துகள், ட்ரக்ஸ், இதுக்கு போகிற அந்த ஒரு சாத்தியக்கூறும் இருக்கிறது. அது பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு வயது, என்ன சாதாரணமாகவே
அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுது என்றது மனக்கவலை தான். ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். பத்தாது. சைல்ட் அண்ட் அடலசன்ட் சர்வீஸ் பத்தாது. எல்லா இடத்துலையும் சரியான வெயிட்டிங் லிஸ்டும் சரியான டிமாண்ட் அவ்வளவுக்கு இருக்குது இப்ப. ஓகே, நன்றி ஐயா. நன்றி. ரவீந்திரன், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கொஸ்டினை கேளுங்க. நான் ரீசன்ட்லி பார்த்த விடயம் வந்து ஒன்று ஜப்னால வந்து காதல் தோல்வியினால ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். அதே நேரம் இன்னொரு யூனிவர்சிட்டியில ரேகிங்னால அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். இப்ப இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவிகள் இருக்கு பலதரப்பட்ட. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வார நேரத்துல நாங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு செமினார் அல்லது இந்த நாலேஜை எப்படி நாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இலங்கையில? நல்ல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எனக்கு தெரிந்த அளவில் முயற்சிகள் நடந்தோண்டான். இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கு லோகதாசிட்ட சொல்லி கொண்டு வந்து நான் முந்தி என்ன நடந்தேன் என்றால், கை கொடுக்கும் நண்பர்கள் என்று ஒரு ஆர்கனைசேஷன் உண்டு. நித்யானந்தன் என்ற ஒருத்தர், அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். இப்போ அடிக்கடி யாழ்ப்பாணம் போய் அங்கே சுமித்ரியோ என்ற அந்த ஆல்சிலான் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் சூசைட். அதை வந்து யாழ்ப்பாணத்தில் கிளைகள் இல்லை, ஆனால் அங்கேயும் ஒரு கிளையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சிகள் எடுத்தது. மற்றது அங்கே இருக்கிற மனநோய், உலக பிரசித்தி பெற்ற மனநோயியல் நிபுணரே அங்கே தான் இருக்கிறார், தயா சோமசுந்தரம் என்று. அவரும் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்தார். தற்சமயம் உண்மையாக சொல்ல போனால் இப்பொழுது அங்கே என்ன நடக்கின்றது என்ற நிலைமை எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுவது ஒரு முக்கியமான கருத்து, அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இல்லை, தகவலுக்கு வருமென்றால் இதில் சொல்கிறேன். உண்மையில் அந்த டாக்டர் சிவகுமார் சொன்ன அந்த அமைப்பு அங்கே இப்போ செயல்படுகிறது. அந்த கை கொடுக்கும் கை அவை இணைந்து வேலை செய்கிறது வந்து ஸ்ரீலங்கா சுமித்ரையோன்னு சொல்லி அந்த அமைப்பு வேலை செய்யுது. அதை விட அங்கே அரசாங்கத்தாலேயே ஒரு லைஃப் லைன் ஒன்று இருக்குது, 1375 சொல்லி. அதை அடித்தால் இப்போ இங்கே என்ன மாதிரி சமாரிட்டன்ஸ் சொல்லி இங்கே இருக்குதோ அதே மாதிரி இலங்கையிலையும் அந்த ஃபோன் லைன் இருக்குது. அந்த விவரங்கள் தேவைன்னு சொன்னால் இதை நாங்கள் பகிரலாம். ஈவன் நீங்கள் வலைத்தளங்கள்லையும் இருக்குது. அப்படி அங்கே இலங்கையில் இருக்கிறார்களுக்கு அதை கொடுக்கணும்னு சொன்னால். மற்றது லோகதாஸ், இங்க வாணி ரஞ்சன் இருக்கிறா, அவ யாழ்ப்பாணத்துல இது பற்றிய ஒரு ப்ரொஜெக்ட் செய்தவா, அவையும் ஒருக்கா கூப்பிடுவோமோன்னு யோசிக்கிறோம். ஆமா, நிச்சயமா. வாணி ரஞ்சன், நீங்கள் அன்மியூட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ காந்தியக்கா. டாக்டர் சிவா ஞாபகம் இருக்கோ? சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி வந்து, அந்த இப்ப பிள்ளைகள் சரி அது அவையிலையும் திருந்த வேணும். ஆனா அந்த சமூகம் வந்து அவைகளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கும். நீ வந்து ஓ லெவல் அண்டா 8D, ஏ லெவல் அண்டா 4A, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து நாங்க மாற வேணும், பிள்ளைகள் இல்ல. அப்ப அதுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு அங்கே மட்டுமில்லை இங்கேயும் இருக்குது. அப்ப அதுக்கு சரி அங்கேயும் செய்ய வேணும், இங்கேயும் அந்த அம்மா மேல நாங்க கொஞ்சம் மாத்தவே வேணும். பக்கத்து வீட்டு பிள்ளை 4A எடுத்தா இந்த பிள்ளையும் 4A எடுக்கணும். எல்லா அம்மா மேலும் பிள்ளைகளுக்கு தான் அந்த பிரஷரை கொடுக்கறது. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் இங்க? நல்ல ஒரு கேள்வி. பாப்போம் என்ன எல்லாரும் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அதுக்கேத்த மறுமொழி இங்க பல பேர் இருக்கினா அவையோட கருத்தையும் அறிகிறதுக்கு எனக்கு விருப்பம். என்னுடைய கருத்து, அந்த ப்ரெஷரை நாங்கள் குறைக்க வேணும். அது என்ன செய்யறது, நாங்கள் கஷ்டப்பட்டு அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் வந்த. நாங்கள் அங்கேயும் யூனிவர்சிட்டி என்ற பிரச்சனையே தொடங்கினது அப்படித்தானே. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸும் பிரச்சனையில தொடங்கி கடைசியா இங்கேயும் வந்து அந்த அந்த எண்ணம்
எப்படியாவது அச்சீவ் பண்ண வேணும், முன்னுக்கு வரணும்ன்ட்டு நாங்கள் இங்கேயும் அந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் என்ன செய்யலாம், நீங்க சொல்லுங்க. டாக்டர் சாரஸ் நீங்க சொல்லுங்க. எனக்கு பார்த்தால் அங்கத்தை அதான் அந்த அநேகமா எங்களுடைய ஆட்கள் எல்லாம் திறமையா செய்ய வேணும். எல்லாருக்கும் மூளை ஒரே மாதிரியோ எல்லாரும் ஒரே மாதிரி படிப்பினமோ முந்தின காலத்துல இருந்தால் எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், லாயர், இந்த நாட்டில் இவ்வளவு செய்யறதுக்கு இவ்வளவு கோர்சஸ் இருக்குது. அப்படியெல்லாம் பெரிய திறமையாத்தான் போய் வாழலாம்னு இல்லை. என்ன வேலையை செய்தாலும் திறமையா செய்தால் அந்த வேலையிலேயே நல்லா வாழலாம்னு அவைகளுக்கு தெரிய வேணும். ஆனா அதை என்னென்று பூர்த்தி கொடுக்கறது ஆட்களுக்கு ஒருத்தருக்கும் அப்படி அந்த அவைகளுக்கு உணர்வு வர வேணும். மறது காதல் தோல்வி இவ்வளவு ஒத்துக்கொள்ளினோம். அங்கே முந்தின காலத்திலேயே இதென்ன இப்போ ஒத்துக்கொள்ளினமோ ஒரு 2 பேருக்குள்ள காதல் வந்தால் சாதி பாப்பினம், மற்றது அவன் தொழில் என்று பாப்பினம், அது பார்ப்பேன். அந்த தாதகப்பன உழவு அந்த உதவியா இருக்கணும்ன்றதை பொறுத்தது. அதுகள் அப்படி அவைகள் கொஞ்சம் உதவியா இருந்தா அது குறையும் கொஞ்சம். என்ன டிப்ரெஷன் எல்லாம் அந்த எங்கள்ட சமூகத்துல இருக்கிற அவன் அறிவுகளையும் பொறுத்தது. அவை முந்தின காலம் மாதிரியே மாறாமலே இருந்தால் கஷ்டம். நன்றி உங்கள் கருத்துக்கு. நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. வேறு யாரும் கேள்வியில் இருந்தால் உள்வாங்கலாம். இதில் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். நான் இதுக்கும் இந்த முக்கியமான தளங்கள் இங்கே ஐக்கிய ராஜ்யத்தை பொறுத்தவரையில், இங்கே யூகே பொறுத்தவரையில் முக்கியமான தளங்கள், அதில் ஒரு சில தளங்களை இதில் காட்டுறேன். இது கட்டாயம் உதவியாக இருக்கும். முக்கியமாக இந்த சமாரிட்டன், மற்றது இதில் இந்த டோல் ஃப்ரீ நம்பரே இருக்குது. அது அவர்களோட அந்த என்ன சுச்சுவேஷன் அவர்களோட காய்ச்சாலே அந்த அதுக்கான ஆரம்ப தீர்வு தொடங்கிடும். ஸோ இந்த நம்பரே ஆக்கள்கிட்ட பகிரலாம். நீங்கள் இந்த இப்படியான விடயங்களோட ஸ்ட்ரகிள் பண்ணுற ஆக்களுக்கு. சிவா, இந்த படத்துல நான் பார்க்கும் பொழுது எத்தனையோ இளம் வயதினர் எனக்கு கண்ணுக்கு தெரியுது இந்த படத்துல. ஆனா அவ ஒரு தரம் கதைக்கையில் எனக்கு யோசனையா இருக்குது. தர்ஷிகாண்டு ஒருவர் இருக்கிற மாதிரி தெரியுது. சிவா கையத்தே வருங்காலத்தை அவரால் வழிநடத்த வேணும். வணக்கம், கேக்குதோ? சொல்லுங்க சிவா. இல்ல, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னார், தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை உண்டு, அவைகளால் ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்கு, அவைக்கு கவுன்சிலிங் தேவை. ஆனால் கவுன்சிலிங் செய்கிறோம்னு சொல்லாமல் கதைக்கக்கூடிய சர்வீஸ் எதுவும் இருக்கும். ஏனென்றா அவைகள் கவுன்சிலிங் என்றால் அது ஒரு விசர் பைத்தியம் அங்கோடையில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ அவைகளுக்கு கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடாது, ஆனால் கவுன்சிலிங் மாதிரி கதைக்கணும். அப்படி சர்வீஸ் இங்கே யூகேல இருக்கும்ன்ற நான் அப்போ எனக்கு தெரிஞ்ச சில கவுன்சிலர்ஸை கேட்க, தாங்கள் அப்படி இப்போ பிஎஸ்சிபி அப்படியான இதுகளுக்குள்ளால கட்டுப்பாடு இருக்காம், தாங்கள் அப்படி சொல்லாமல் கவுன்சிலிங் என்று செய்யல, அது பிற ஹெல்த் அண்ட் சேஃப்டி அது ஏதாவது பிரச்சனை வந்தா என்று சொல்லினோம். இல்லை, நான் கேட்குறேன், இப்போ இந்த வெஸ்டர்ன் கவுன்சிலிங் என்ற முறையால் தான் எப்படி நிறைய கட்டுப்பாடுகள் எங்களுக்கு எல்லாம் இருக்குது. அதை எங்கடையாக்கள் போய் கதை கேட்க அங்கொடைக்கு போகிற மாதிரி அதை பயமாக ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. இப்போ கீழத்தைய முறை என்று சொல்லி எங்கட நாடுகள், இப்போ தெற்காசிய நாடுகள் இல்லை என்ன முறை இருந்தது அந்த காலத்தில்? இப்போ இலங்கை சுதந்திரம் அடைந்த காலங்கள், அந்த காலத்தில் இப்படியான மன பிரச்சனைகளை எப்படி கையாண்டவை? இப்போ போர் வந்த அப்புறம் முழுக்க ஒரு வித்தியாசமான போக்குக்குள்ளே போயிட்டுது. பழைய காலத்தில் அந்த போருக்கு முந்தைய காலம் 83க்கு முதல் இப்படியான பிரச்சனைகளை ஊரில் எப்படி கையாண்ட வேண்டதுன்னு தெரியுமோ? நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்து. ஏனென்றால் அந்த காலத்தில் எங்களுடைய
சமுதாயத்தை பொறுத்தளவிலே இந்த பாரம்பரிய முறைகள், அதாவது வந்து இந்த ஊருக்குள்ள சில பெரியவர்கள் இருப்பார்கள், மதகுருமார் இருப்பார்கள். ஒரு பிரச்சனைண்டா அவர்கிட்ட போய் ஒரு வழிகாட்டல், அவர்கிட்ட ஒரு ஒரு ஆம், அறிவுரை கேட்டுக்கொள்ளலாம். இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே கூட ஆலயங்களில் நான் அறிய சில ஆலயங்களில் நல்ல முயற்சிகள், அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு நல்ல சில முயற்சிகள் எல்லாம் ஆரம்பித்தவ. குரூப் ஒரு குழுவாக சேர்ந்து இதுகளை பற்றி பேசுகிற ஒரு வசதியை ஏற்றுக் கொடுத்தவ. சைவ முன்னேற்ற சங்கம் செய்து கொடுத்தது. நான் அறிய பிள்ளையார் கோயிலில், பிம்பிளன் பிள்ளையார் கோயிலில் நடந்தது இப்படி. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் இப்போ இல்லாமல் போயிட்டுது. அது நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து. வயது வந்தவர்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கும். அவர்கள் ஒரு விதமான தயக்கம் இல்லாமல் போய் ஒரு கதைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தத்தான் வேணும். ஒரு அகிலன் ஃபவுண்டேஷன் ஒரு ஓ ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருந்தது. ஓ அதுல ஒருவன் வேலை செய்யறவன் நம்ம வேணும்னா அந்த நம்பர் எடுத்து இவருக்கு லோதாசு கொடுக்கலாம் இன் ஃபியூச்சர். கட்டாயம். நிச்சயம் நீங்க தாங்க, நாங்கள் அந்த அந்த விடயங்களை நாங்கள் எங்களோட தளங்களில் பகிர்ந்து விடுவோம். ஆம், நல்லது. நாங்கள் எங்களோட நேரத்தை நெருங்கி வந்துட்டோம். வேறு ஏதாவது கேள்விகள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்றைய நிகழ்வை நிறைவு கொண்டு வரலாம். இதுல ஒரு தர்ஷிகான்ற ஒரு யங்கா கேர்ள் இருந்த மாதிரி தெரிஞ்சது. நிக்கிறவ போயிட்டவங்க தெரியல. தர்ஷி என்ற ஒரு ஆள் இருக்கிறாங்க, மற்றபடி தர்ஷிகா இல்லை. தர்ஷிகா இல்லை. இல்ல, போயிட்டவங்க. தர்ஷி அந்த கோலம் எனக்கு தெரியும். அந்த கோலம், அந்த படம். தர்ஷி ஓ தர்ஷி இல்ல, தர்ஷிகான்ற ஒரு இருந்த THARSIC. ஆஹா. இல்லை, அப்படியா அந்த ஆள் இல்லை, போயிட்டா நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு என்னை பொறுத்தளவில் எவ்வளவு உபயோகப்பட்டதோ தெரியாது. ஆனால் நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் இன்றைக்கு எடுத்து கருத்து பரிமாறலுக்கு உதவி பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய தமிழ் ஹெல்ப்லைனால் தொடர்ந்து இந்த மாதிரியான முயற்சிகளை செய்து வந்தால் மெல்ல 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 ஒரு மாற்றம் வரும் என்று தான் நினைக்கிறேன். நல்ல உங்களை ஒரே ஒரு கருத்து சொல்லலாமோ? சொல்லுங்க. என்னென்றால் இப்ப நீங்க யோகா கிளாஸ் ஒவ்வொரு கிழமையும் செய்யற நீங்கள் என்ன அது இப்ப நாங்க வந்து யோகா சென்டர் என்லைட்டன்மெண்ட் சர்க்கிள். அப்ப இந்த யோகா பிராக்டிஸ் வந்து தனிய மெடிடேஷன் இல்ல, ஆசனம், பிராணாயம், தியானம், அந்த மூன்றும் சேர்ந்தா இந்த மனம் வந்து கட்டாயம் ஏதோ ஒரு விதத்துல மேம்படும். அதை நாங்க கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நாட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ். ஒரு டிப்ரெஷன் டீப்பா உள்ள ஆளுக்கு இல்ல, முதல் தொடக்க காலத்துல ஒரு கொஞ்சம் அதை நாங்க ப்ரொமோட் பண்ண, ஸ்பெஷலி பிரீதிங். அது இவ்வளவோ ஹெல்ப் பண்ணும். டாக்டர் சிவகுமாருக்கு தெரியும், அந்த பிரீதிங் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணும். எங்கட மைண்ட்ஃபுல்னஸ் அப்படி ஏதாவது அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். மைண்ட சொல்லி அந்த யோகாவையும் ப்ரொமோட் பண்ணலாம். அந்த டாக்டர் கௌரி அவர்தான் செய்யறவர், கௌரி பாலன். அது ஒரு நல்ல ஒரு டூல் உண்டு எங்கட மனதை மேம்படுத்தி கொண்டு போறதுக்கு. நன்றி, உங்களோட பகிர்வுக்கு நன்றி. உண்மையில நாங்கள் இந்த தமிழர் உதவி சேவை ஆரம்பித்ததே வந்து இப்படி ஒரு தற்கொலை அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். கொரோனா காலகட்டத்தில் நடந்த அந்த தற்கொலையில் தொடர்ந்து தான் இந்த சர்வீஸை நாங்கள் தொடங்கினாங்க. முதல் ஆரம்பத்தில் வந்து அந்த அப்படியான ஆட்களுக்கு அந்த லாக்டவுனில் இருந்த டைமில் உங்களுக்கு அந்த எல்லாரும் அந்த மன இறுக்கங்களால் அந்த தற்கொலைகள் நடந்தது. குறிப்பாக பெற்றாரே தங்களோட பிள்ளைகளை கொலை செய்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைம்ல நாங்கள் டெலிஃபோன் சர்வீஸ் மாதிரி இப்போ என்ன சமாரிப்பனை என்ன செய்கிறாங்களோ நாங்கள் எங்களோட சொந்த மொழியில் செய்த நாங்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட 30 பேருக்கு கிட்ட தமிழர் உதவி சேவையிலிருந்து அந்த கோல்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி காய்ச்சது. உண்மையிலே அதான் எங்களோட ஆரம்பம். அப்போ இந்த விடயங்கள், இந்த ஆழத்தை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் டே நாங்கள் இப்படி சேர்னாங்கள் ஒவ்வொரு பேச்சாளரையும் கொண்டு. இந்த முறை எங்களுக்கு டாக்டர் சிவகுமார் நிறைய ஒரு இன்ஃபர்மேட்டிவான விடயத்தை இங்கே தந்திருந்தார்.
அந்த வகையில் நாங்கள் கட்டாயம் தொடர்ந்து செய்வோம். இதையும் மற்ற இதற்கான ஒருங்கிணைப்புகளையும் நாங்கள் இந்த தளத்துக்குள்ளால் செய்வோம். இப்போ இதில் வந்து யாரும் வந்து நீங்கள் இந்த சேவையில் கொடுக்குறதுக்கு அல்லது ஏதாவது ரீசோர்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் அதை மக்களுக்கு கொடுக்கறதுக்குரிய ஒழுங்குகளை செய்வோம் ஒரு தளமாக. மறுபடி இந்த நிகழ்வோடு இணைந்திருந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி. முக்கியமாக இதில் கருத்துக்களை சொன்ன டாக்டர் சாரசா, டாக்டர் கமலா, முக்கியமாக காந்திமதி அக்கா, அத்தோடு இன்றைய பேச்சாளராக வந்திருந்த டாக்டர் சிவகுமார். டாக்டர் சிவகுமார், உங்களுக்கு நன்றி. நீங்கள் ஒரு ஷோர்ட் நோட்டீஸ்லாம் இல்லை வந்த நீங்கள் ஆரம்பத்திலேயும் எங்கள் தளத்தோடு இணைந்திருந்த நீங்கள். நன்றி எல்லாருக்கும். நாங்கள் வார வெள்ளிக்கிழமையும் இன்னொரு தலைப்பிலே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு கருத்து சொல்லுங்க. டாக்டர் சிவகுமார் எனக்கு தெரியும், அவர் வருவார் என்றாலும் சாந்தி பரமேஸ்வரன், டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் சொன்ன டாக்டர் சிவகுமார் கட்டாயம் செய்வார், அவர்கிட்ட நம்பர் எடுத்து தாருங்க உண்டு. ஸோ வி ஷுட் பி கிரேட்ஃபுல் டு சாந்தி ஆல்சோ. இல்லை, நன்றி. நான் முதல்ல அடித்தால பார்த்தேன், டாக்டர் சாந்திக்கு தான் முதல்ல அடித்தேன். அப்புறம் டாக்டர் சாந்தி தான் உங்களை ரெஃபர் பண்ணி, அப்புறம் இமீடியட்டாக அப்புறம் டாக்டர் சிவகுமாரை ரெஃபர் பண்ணி உடனே தான் அடித்து காய்ச்சிருக்கா. டாக்டர் சிவகுமாரோட காய்ச்சி போட்டு எனக்கு சொன்னேன், அப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்க கதைங்கன்னு சொன்னேன். ஸோ நன்றி உங்களுடைய எல்லாத்தையும். ஒரு வசனம் தான் சொல்ல போறேன். நான் ரெட் பிரிட்ஜ் பரோல இருக்கிறேன். எங்கண்ட ஊர்ல தான் அந்த முதல் அந்த பிள்ளைகளை கொலை செய்த அந்த ஃபேமிலி இருந்தது. இப்ப ரீசென்ட்லி இப்ப டாக்டர் சிவகுமார் சொன்ன மாதிரி அவங்க ஃபைனான்சியல் சிச்சுவேஷனால ஒரு தாக்குதல் நடந்து இப்ப ஒரு இளவயது நடுத்தர வயது பெண்மணி ட்ரெயின்ல போய் இறந்தவா. இப்ப இது 2வது 3வது தடவையாக எங்களுடைய ரெட் பிரிட்ஜ் பரோல நடந்திருக்கிறத கவலையோட தெரிவிக்கின்றேன். ஆனால் உண்மையில நாங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கு, நாங்கள் அந்த தனியாக அப்படி ஒரு விழிப்புணர்வை மாத்திரம் செய்யலை. நாங்கள் ஒரு 12 வீக்குக்கு ஒரு செஷன் ஒன்று செய்ய நாங்கள் இப்போ ஒரு கோஆர்டினேட்டட் செஷன் மாதிரி, அதாவது ட்ரெயின் பண்ணினாங்க அதாவது மக்களை, அதாவது அவன் வீட்டில் யாருக்கும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு. இப்போ டாக்டர் சிவகுமார் ஸ்லைட்ஸில் சில இடங்கள் சொன்னவர், பக்கத்தில் இருக்கிறாக்குன்னு அந்த சிம்டம்ஸோட எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்படி ஒரு ட்ரைனிங் ஒன்று செய்து 12 வீக்ஸ் கிட்டத்தட்ட அதில் 300 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த கொரோனா டைமில் அதில் எனக்கு தெரியக்கூடியதாக ஒரு 200 பேருக்கிட்ட அதை கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துனாங்க. ஸோ எங்களால் செய்யக்கூடிய முழு கண்ட்ரிபியூஷனும் இதை செய்திருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் இந்த காந்திமதி அக்கா சொன்ன அந்த விடயத்தை கேட்க கவலையாக தான் இருக்குது. என்ன செய்யறது, முயற்சிகள். ஊரை பொறுத்தளவுல போதைப் பொருளின் உபயோகம் கூடிக்கொண்டு போறபடியால அங்கேயும் இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நாங்க போய்கொண்டிருக்கோம்ன்றது இன்றைக்கு புவி இல்லாதபடியால அவையெல்லாம் கூடுதலா ரீஹபிலிட்டேஷன் அது இது செய்து கொண்டு வாரவர்கள் அவையெல்லாம் இன்னும் கூட சொல்லி இருப்பினோம். எனவே டாக்டர் சிவகுமாருக்கு மிக்க நன்றி. நன்றி எல்லோருக்கும். நன்றி டாக்டர் சிவகுமார். நன்றி.